ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரः பிரச்சோதயாத். அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள், அது என்ன சார் சுக்கிர பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் விதவிதமாக கொடுக்குறீங்க, சில பேர் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட்டும் பண்ணுறீங்க. உங்களுடைய அப்ரிசியேஷன் தான் எனக்கு என்னோட முறையில் பூஸ்ட் பண்ணுறது. சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சிங்கிறது மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது 24 நாட்கள் 25 நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி. இந்த சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர். சஞ்சீவனி மந்திரம் அப்படின்னா இறந்தவர்களின் உயிரை மீட்டு கொண்டு வரக்கூடிய மந்திரம் தெரிந்த நபர் யாருன்னு கேட்டால் சிவபெருமானுக்கு பிறகு இந்த சுக்கிர பகவான் மட்டும்தான். அதனால் ஈவன் குரு பகவானுக்கு கூட தெரியாது. அதனால் சுக்கிரனுக்கு கொஞ்சம் அதீத முக்கியத்துவம் நவ கிரகங்களில். இந்த சுக்கிரன் மீன ராசியில் உச்சமடைகிறார், கன்னி ராசியில் நீச்ச பலனம் அடைகிறார். சுக்கிரனுக்கு உண்டான ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம் மற்றும் துலாம். இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைக்கும். உங்களுக்கு தாயாரின் சுகம், மனைவியின் மூலமாக சுகம், வீடு சுகம், வண்டி வாகன பிராப்தி, உங்களுக்கு திருமணம் நடக்கிறது, இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா, சந்தோஷங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட சுக்கிரன் கோச்சார ரீதியாக சில இடங்களில் இருந்தால் சங்கடங்களை தருவார். அந்த சங்கடங்களை தரக்கூடிய இடங்களில் உங்கள் ஜாதகத்தை இருக்கா, உங்கள் ராசிக்கு இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதம் எப்போ சுக்கிர பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷபராசியிலிருந்து ஆட்சி வீட்டிலிருந்து மிதுன ராசியான நட்பு கிரக வீட்டுக்கு போகிறார். மிதுனத்தினுடைய அதிபதியான புதன் சுக்கிரனுக்கு நண்பன். அதனால் நண்பனுடைய வீட்டுக்கு போகிறது, ஒரு நண்பனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எப்படி ஒரு க்ளோஸாக இருப்போம், ஒரு அனுகூலமாக இருப்போம், அந்த மாதிரி நண்பனுடைய வீட்டுக்கு போகிறதுனால அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து ஜூலை 6ஆம் தேதி வரை. ஜூலை 6ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ ஜூன் 12லேருந்து ஜூலை 6 வரைக்கும் சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார். இப்போது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ராசிகளுக்கு கோச்சார ரீதியாக சொன்னாலும் லக்னங்களுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்ட்டு பார்த்தா 6, 7 மற்றும் 10ஆம் இடங்கள் இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தராது. இது ஜாதக ரீதியாக. சப்போஸ் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தார்னா, உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில், கணவன் மனைவி விஷயத்தில், சக பணியாளர்கள், உங்களுடைய மேலதிகாரிகள், உங்களுடைய கலீக்ஸ், இவங்ககிட்ட எல்லாம் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடுகள் வரக்கூடிய யோகம் இருக்குது. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தார்னா அபவாத பெயர் ஏற்படும், செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகள், எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஆண்களுக்கு இருந்தாலும் சரி, பெண்களுக்கு இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில், குறிப்பாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை வரும். பெண்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா, கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, அந்த பெண்களுடைய மாதாந்திர சுழற்சி, பெண்களின் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மருத்துவ தேவைகள்லாம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆண்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா, லக்னத்திலேருந்து 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா, அவங்களுடைய ஆண்மை தன்மையில் சிக்கல் ஏற்படுறதுக்கு, மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பொதுவான கிரக நிலவரத்தினுடைய பலன். இப்போது இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஜூலை 6ஆம் தேதி வரை உண்டான சுக்கிர பயிற்சி, மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற சுக்கிரன் காரணமாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குது, இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வருமா, நல்ல பலன்கள் வருமா அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்ப்போம். மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 7-2 அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். பொதுவாக சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தாலோ 3ஆம் இடத்துல இருந்தாலோ கெடுபலன்களை தரமாட்டார்.
அதனால் குடும்பத்தில் பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லை, தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்காது. ஆனால் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார், முன்கோபத்தை ஏற்படுத்துவார். ஆனால் கோபத்தை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க, வார்த்தைகளால் வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கீங்க. கணவன் மனைவி உறவில் பெருசாக நெகட்டிவ் பலன்களும் இல்லை, ஆனால் அந்யோன்யமும் ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இனிமையாக பேசி அடுத்தவர்களை கவரக்கூடிய வகையில் இருந்தீங்க. இப்போ 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு மேலும் பலத்தை தருமே தவிர நெகட்டிவை தராது. பொதுவாக சுக்கிரன், சனி, செவ்வாய் போன்ற கிரகங்கள்லாம் 3, 6, 11 எந்த கிரகமும் 11 இருந்தால் லாபத்தை தரும். ஆனால் இந்த செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் 3ஆம் இடம், 6ஆம் இடம் ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்கள் காரியத்தில் வெற்றி அடையத்திற்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இழுபறி நிலைமையில் இருந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞர் வைக்கிறீங்க, நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க, ஒரு ஆணை வழக்கறிஞராக அமைத்து வேலை பண்ணிங்கன்னா அந்த வழக்கு வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு பெரிய வெற்றிகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். வருமானத்தில் 2ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் வருமானம் ஓரளவுக்கு சீராக இருந்திருக்கும். இப்போ 3ஆம் இடத்துக்கு வரது கூட உங்களுக்கு மேலும் வளத்தை தருமே தவிர நெகட்டிவை தராது. நண்பர்கள், வாழ்க்கை துணை, காதல் விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இது நாள் வரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் கடந்த ஒரு 20 நாளாகவே இருக்காது. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து மேலும் வளத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் சுக்கிரனும் புதனும் 12லேருந்து 14ஆம் தேதி பரிவர்த்தனா யோகம். 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் புதன் சுக்கிரனுடைய வீட்டில் இருப்பார், சுக்கிரன் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வருமானம், இளைய சகோதரர்கள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வருமானத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ வருமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 7ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு என்ன நல்ல பலன் அப்படின்னா, நண்பர்கள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர்ஸ் உங்களை விட்டு பிரிஞ்சு போனால் கூட அவர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துவார்கள். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயந்தான். எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் சில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதாவது உங்களை சுற்றி எப்போவுமே எதிர்பாலின நண்பர்கள் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற நாட்களாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ஏற்பட போகிறது. இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்க போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போன உங்களுடைய உறவினர்கள், அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, நாட் அலோன் கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லை, சகோதர சகோதரிகள், அத்தை, பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்தி, இந்த மாதிரி எந்த உறவு போயிருந்தால் கூட இந்த ஒரு 20 நாளில் ஜூன் 12லேருந்து ஜூலை 6க்குள்ளார அந்த உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நெகட்டிவான இடத்துல இருக்கார், 8ஆம் இடத்துல இருக்கார், இல்லை 6ஆம் இடத்துல இருக்கார், 10ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த சுக்கிர பயிற்சி ஓரளவுக்கு நற்பலன்களை தரும். அதில் மேலும் நற்பலன்களை கொடுத்து உங்களுடைய கஷ்டங்களை குறைப்பதற்கு, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவமானங்களை தவிர்ப்பதற்கும், வேலையில் நிரந்தரத்தன்மை ஏற்படுத்துறதுக்கும் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது அவசியமான ஒன்று. துர்கா சப்த ஸ்லோகியை, இன்ஃபேக்ட் சொல்லப்போன இந்த சுக்கிர பயிற்சிக்கு துர்கா சப்த ஸ்லோகியை விட ஒரு பெரிய மந்திரம் எதுவுமே கிடையாது. துர்கையை வணங்கி வாருங்கள், உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். நமது நேயர்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியினால் ஏற்படுகின்ற நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மட்டுமல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சியினால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய நம்பர்கள், அதாவது வாட்ஸ்அப் நம்பர், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் 2 இருக்குது. நான் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் என்னை சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். சென்னைக்கு வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.